கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். இந்த சிறிய தியானத்தின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் ஒரு வாலிபனுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த சாட்சி என்னை யோசிக்க வைத்தது. அந்த வாலிபன் தன்னுடைய சாட்சியில இவ்வாறு சொல்லுகிறார்: என் தகப்பனாரை ஒரு அடி குறையும் ஆண்டவரையும் ஒரு அடி குறையும் என்று சொல்லி நான் பல மாதங்களாக, பல நாட்களாக, பல வருடங்களாக சொல்லித்தேன். தேவனுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஏற்ற காலத்தில் என் தகப்பனாரை ஒரு அடி குறைத்தார். என்னடா ஒரு அடி என்று சொல்லி நான் சற்று யோசித்தேன். அதற்காக சொல்லுகிறான் தொடர்ந்து, என் தகப்பனாருக்கு மூளையில் தான் இயேசு கிறிஸ்து, இருதயத்தில் இல்லை. இருதயத்துக்கும் மூளைக்கும் இருக்கிற ஒரு இடைவெளி ஒரு அடி தூரம். மூளையில் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருதயத்தில் வர வேண்டும் என்று சொல்லித்தேன். மூளையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. மூளையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் அறிவு, பெருமை, ஆணவம், அகங்காரம். ஆனால் இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இருக்கும்போது அன்பு, ஞானம், தாழ்மை, பணிவு இவைகளெல்லாம் வரும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. மூளையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் கல்லறை நிச்சயம். ஆனால் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் பரலோகம் நிச்சயம். மூளையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் சபையில் சப்ஸ்கிரிப்ஷன் நல்லது. ஆனால் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கும். மூளையில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நீ பரம்பரை கிறிஸ்துவன், பாரம்பரிய கிறிஸ்துவன். ஆனால் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நீ மறுபடியும் பிறந்தவன், ஆவிக்குரியவன். இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது மூளையினால் சாதிக்க முடியாததை முழங்காலினால் சாதிக்க முடியும். சுபபேட்சம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அப்பரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கர்மங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். The name of Jesus I pray. Amen. Amen. Amen.